வாங்க இப்போ வந்து நம்ம தீபாவளிக்கெலாம் நம்ம ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இந்த கிட்ஸ்க்கெலாம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறப்ப அவங்களோட ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும். கோட் சூட்ஸ்லங்கெலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து மெலிசாக ஒரு சின்ன தையல் தான் போட்டிருப்பாங்க. இந்த பட்டன்ஸ்க்கெலாம் 1 அப்படிலாம் 2 தான் நூல் போட்டிருப்பாங்க. இது வந்து உடனே வந்து பிச்சிட்டு வந்துடும். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே வந்து ஊசி எடுத்துக்கிட்டு இதை வந்து 2-3 கோட்டிங் வரா மாதிரி இதில் நூலை வந்து 2-3 தடவை நம்ம பட்டனை தைச்சிட்டோம்னா அது வந்து பிய்யாமையும் இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த பட்டன்ஸ் வந்து கிடைக்கவும் கிடைக்காது நம்மளுக்கு. இந்த பட்டன் இல்லாமல் நம்ம போட்டோம்னாலும் அது நல்லா இருக்காது மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ அதனால் வந்து அது வந்த உடனே என்ன பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸஸில் இந்த பட்டனெல்லாம் வந்து ஒரு தடவை மறுபடியும் நம்ம நூல் வச்சு பட்டனை நல்லபடியாக மறுபடியும் கோர்த்து எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து ஒயிட் கலர் இருக்கும் இல்லையா, அன்கலரில் ஒரு நெயில் பாலிஷ் இருக்கும். அதில் வந்து நியூடு கலர் அதை வந்து இதில் வந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் 2-3 ட்ராப்ஸ் விட்டுட்டிங்கனாலும் அது வந்து பிய்யாமல் இருக்கும். பட் நம்மளுக்கு சேஃப்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சேஃப்டினா நம்ம இந்த நூலை வச்சு நம்ம கோர்த்து எடுத்துடுறது தான் எல்லா பட்டன்ஸுங்களையும். இந்த பட்டன்ஸுங்களையும் இதையும் பார்த்திங்கனாலும் இந்த ஷர்ட்டோட பட்டன்ஸ்லேயும் சரி ரொம்ப மெலிசாக இருக்கும். அது வந்து நம்ம வந்து மறுபடியும் கோக்குற மாதிரி பட்டனை நல்லா கோர்த்து எடுத்துடணும். அவங்க வந்து அவசரத்தில் ஒரு நூலில் வந்து 2-3 ஜஸ்ட் அது வந்து ஸ்டிச் மட்டும் பண்ணணுன்ட்டு அந்த நேரத்துக்கு அந்த பட்டனை மட்டும் கோத்துருவாங்க. நம்ம தான் வந்து அதனோட மெலிசாக இருக்கிறத பார்த்து இது மாதிரி கோர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக கோர்த்து எடுத்துடணும். ஒன்ஸ் நம்ம கோர்த்து எடுத்துட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் பார்க்காம நம்மளுக்கு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும், லைஃப் லாங்கு. இந்த பட்டன்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது, அதனால் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அது. அதனால் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸை வந்து அந்த பசங்க போடவும் மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து முதலே வந்து நம்ம இதை மாதிரி அந்த பட்டன்ஸை சரி பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, ஷர்ட்டில் வந்து இந்த ஷர்ட்டு பேண்ட்லலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு லைன் தான் உங்களுக்கு அடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணணும், மிஷின் வச்சுருப்போம் இல்லையா, எல்லார் வீட்டுங்கள்லேயுமே இப்போ மிஷின் இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஹேண்டி மிஷின்ஸ்லாம் கூட இருக்குது. அதனால் வந்து அந்த மிஷினை வச்சு மறுபடியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. அதுவும் இந்த பேண்ட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேண்ட்லாம் அந்த பசங்க ஒன்ஸ் போட்டாங்கனாலே உடனே வந்து அவங்களுக்கு இது என்ன பண்ணிடுறாங்க, ஸ்பீடாக ஓடுறப்ப விளையாடுறப்பையும் என்ன பண்ணுறாங்க, அது பிச்சிடுறாங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பாருங்கள், இதில் வந்து ஒரே ஒரு லைன் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க பேண்ட்டில். ஜஸ்ட்டு ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து அவங்களோட விளையாட